அந்த வரையா இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளில் இரவு நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியினராய் உண்மை தோத்திருக்க அவருடைய நாமத்தை பயப்படுத்த கொடுத்த வாய்ப்புக்கான என்னோடு குறிப்போம். அன்று பாலனால ஈஸ்வரத்தை பிறந்து சொல்லிக்கிறேன் இருள் நீங்கி ஒளி வீசத்தக்கதான நிகழ்வு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாதா என்று போற்றி போர்த்து பாட்டோடமாக இந்த நாளும் பேரால வாலிபர் ஐக்கியத்தக்கதுக்கான என்னோடு தோற்றும் பாலனால ஈஸ்வர பேரை பாடலோடு நடனத்தோடு பாடி கொண்டாட நீ கொடுத்திருக்க சகாய்க்கிறதுக்காக நன்றி. நீ கொடுத்த தாழ்ந்திலே நாம கருதுவாக பயன்படுத்துறதுக்காக உதவி புரிகிற பெற்றோர் உற்றார் திருத்தம் யாருக்காகவும் நன்றியோடு தூக்கி பார்க்கிற மக்களாய் மாத்திரமல்லாமல் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த தெய்வீக சமாதத்தை கொடுத்து வலிக்குமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனத்தாழ்வு எடுத்துள்ளோம். இது உள்ள பிதாவே. பார்த்தீங்கன்னா இப்போ யாரு இந்த ஒரு மைக்கை பிடிக்கிறது இவங்களுக்குள்ள சண்டை. ஒரு மைக் தான் இருக்கு. இந்த ஒரு மைக்கை நான் பிடிக்கிறதா நீ பிடிக்கிறதா, நான் நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கிறதா அப்படிங்கிறது தான். அதனால இந்த அளவு மாற்றத்தோட நம்ம வரவேற்புரை நம்ம ரோலா பாஸ்கர் அம்மா இப்பொழுது ஆற்றுவார். பெத்லகேமில் பாலகனாய் பிறந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அனைவருக்கும் வாலிப ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தி தருகிற நம்முடைய தலைமை குருவானவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு கூட இணைந்து இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உதவி குருவானவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். மற்றும் பேராலய சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், திருச்சபையின் மூப்பர்கள், பெரியவர்கள், வந்திருக்கிற பெற்றோர்கள், வாலிப சகோதர சகோதரிகள் அனைவரையும் பேராலயத்தின் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கரகோசை எழுப்பி அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலையும் நம்முடைய தலைமை குருவானவர் ஐயா அவர்களுக்கு வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் அன்பின் பரிசு ஒன்றை வழங்க இருக்கிறோம். ஐயா அவர்களை அன்போடு கூட மேடைக்கு அழைக்கிறோம். கரங்களை தட்டலாமா? அடுத்ததாக
நம்முடைய உதவி குருவானவர் ஐயா டீக்கன் மாணிக்கராஜ் ஐயா அவர்களுக்கு ரோஸ்லின் அம்மா அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பரிசு அளிப்பார்கள். அளிக்க போறோம். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? இது வாலிபர் குழுவை, ஆனா கை தட்டல சவுண்டே வரல. அடுத்து உதவி குருவானவர் தர்மதுரை ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஐயரம்மா அவர்கள், திருமதி விமலா பாஸ்கர் ஐயரம்மா அவர்கள் இந்த பரிசு வழங்குவாங்க. தேங்க்யூ. ஃபார் பாய்ஸ் நிகழ்த்த வருகிறார்கள். கரங்களை கட்டி பாராட்டு தெரிவிப்போமா? அடுத்ததாக சாங் பாட வருகிறார்கள் கேர்ள்ஸ். பாடல் பாட வருகிறார்கள் வாலிப பெண்கள். Wait. இந்த கிறிஸ்மஸ் சீசன்லாம் ஓகே தான், பட் வாட் இஸ் த ரீசன்? நொடி கூட மறக்காம உன விட்டு பிரியாம நிழலா நெருங்கி நடக்கிறேன், சுமக்கிறேன். உன் கை விரல் பிடிச்சு கூட வருவேன், காவல நான் நிற்பேன். உன் நினைப்பு என் இதயம் துடிக்கும். ஒன்ன நினைச்சேன் என்ன கொடுத்தேன். ஒன்ன நினைச்சேன் என்ன கொடுத்தேன். ஒன்ன நினைச்சேன் என்ன கொடுத்தேன். ஒன்ன நினைச்சேன் என்ன கொடுத்தேன். சரிண்ணா, அப்போ இது ஒண்ணுதான் ரீசனா? இல்லடா, இனிமேதான் முக்கியமான ரீசனே. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. உனக்காக கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. என்னடா ரீசன் புரிஞ்சுதா? ஆமாண்ணா, தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தன் சாயலே படைச்ச இந்த மனுஷனை கடைசி வரைக்கும் தன்னோட வச்சிருக்கிறது தான் அந்த ரீசன் நான் புரிஞ்சுக்கிட்டேனே. ஆனாலும் கொஞ்சம் ஆட்டம் பத்தலண்ணே. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே.
ப்ரைஸ் லார்ட். இப்போ அந்த குவிஸ் எப்படின்னா நாங்கள் 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் செட் வந்து நான் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு பைபிள் கேரக்டரோ இல்லை ஒரு பைபிளோட ஒரு ஏதோ ஒரு புக் நேமோ அப்படி ஏதாவது இருக்கும். பைபிளில் உள்ள ஒரு வார்த்தை அந்த சென்டென்ஸில் மறைஞ்சிருக்கும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு செட் ஆஃப் கேம். இன்னொன்று வந்து பாட்டில் உள்ள நடுவில் உள்ள ஸ்டான்ஸால இருந்து செகண்ட் ஆர் தேர்ட் லைன் சொல்லுவேன், நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லணும். ஓகே, இப்போ வந்து இதில் மெயினாக என்னென்னா, இப்போ நீங்கள் ஒருத்தரே எத்தனை டைம்ஸ்னாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். லாஸ்ட்டாக யார் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரைஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே ஆக்டிவாக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேம்ஸ். இது வந்து நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், நீங்கள் அதில் இருக்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரையல்ஸ் வச்சுப்போமா? ஐயோ வான் கோழி கூவுது. இதில் வந்து ஒரு பைபிள் வேர்ட் இருக்குது, யோவான். இது வந்து ட்ரையல்ஸ். இந்த மாதிரி இந்த சென்டென்ஸில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சொல்லிட்டாங்க இங்கே. சொல்லியாச்சு. லேட்டு, ரொம்ப லேட்டு. உங்களுக்கு யாருக்கு ஆன்சர் தெரியுதோ நீங்கள் எந்திரிச்சு நின்று ஆன்சர் பண்ணிடுங்க. ஐயா ஸ்டீஃபன் ஐயா வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போது கேம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எங்கேயோ புதிய மனிதன் ஒருவன் தோன்றுகிறான். செல்வி மிஸ் வந்து வாங்கிடுங்க. செல்வி மிஸ் முதல்ல. ருசியுள்ள திராட்சரசம் ஓசியாக கிடைக்காது. ஓசியா. வாங்க. மிடில் உள்ள நான் சொல்லுவேன், நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லணும். நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனே கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அன்பினிலே என் நேசர்க்கே என்றென்றுமே இணை இல்லையே. அன்பினிலே என் நேசர்க்கே என்றென்றுமே இணை இல்லையே. இது போக இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அது நாங்கள் கொஞ்சம் லேட்டராக ரிவீல் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-6 வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-6 வரை. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியிலும் உள்ள பிரஜாதியருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்வது போல கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் கழியுறது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானவை நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோழி மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலம் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோழி மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வாசிக்க வேண்டிய பகுதி. வேத பாடம் வாசித்த அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுக்கணும். அடுத்ததாக பிள்ளைகள் நடனம் ஆட வருகிறார்கள். அடுத்ததாக பைபிள்லேருந்து குயிஸ் கேட்கப்படும். இல்லை மைண்டெல்லாம் ஷார்ப் பண்ணி வச்சுக்கிடுங்க. கிஃப்ட் வாங்க. தூய தொனி கேட்ட செவி தீக்குறள் கேளாமலும். தூய தொனி கேட்ட செவி தீக்குறள் கேளாமலும். கரெக்டாம்மா? சரி. செலி மிஸ். இது வந்து தூய பந்தி சேர்ந்த கைகள்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சில் அடிக்கடி பின்பவனி கீதமாக பாடுற பாட்டு தான். அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நீங்களும் இனிமேல் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மையை காண செய்வீர். ஈஸியானது தான்.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா சாங். ஓகே, இப்போ நான் சென்டென்ஸ் சொல்லுவேன், நீங்கள் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். யாரோ மர்ம நபர்கள் இப்படி செய்கிறார்கள். கரெக்ட். செல்வி மிஸ். ஓகே, அடுத்தது வந்து எத்தனையோ வான்மேகங்கள். எத்தனையோ வான்மேகங்கள். இந்த அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க. எந்த சின்ன ஆன்சர் பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்து தான் அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். ஆ, X7 ஃபோன் பேசுவான் இவன். சரி, போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணி லைக் வாங்குவான் இவன். சரி, எப்ப பார்த்தாலும் கேம் ஆடிட்டு இருப்பான் இவன். பூயா. சரி, போனை எடுத்து படம் பார்த்துட்டு இருப்பான் இவன். பூயா. சரி, புது போனை வாங்கி சீன் போட்டுட்டு இருப்பான் இவன். சிம் பிராண்ட் நியூ மொபைல். சிம் நியூ பிராண்ட் மொபைல். சரி, வீடியோ கால்லாம் எடுத்துட்டு போஸ்ட் பண்ணுவான் இவன். இஸ் a vlogger. ஒரு நிமிஷம் இரு. ஆமா, நீ யாரு? நான் தான் நீ. டேய், இவன் குழப்பறான்டா. ஏய், நீ சொல்லு, நீ யாரு? இரு. நம்ம எல்லாரும் ஒரே ஆள் தான், ஆனால் வெவ்வேறு கேரக்டராக பிரிஞ்சிருக்கிறோம். சரி, அப்போ இந்த மாதிரி கொசன்னு காமிச்சா புரியாதுல்ல, தனித்தனியாக பிரித்து காமிக்கலாமே. காமிச்சிடலாம். இந்த கேரக்டரு 24 மணி நேரம் ஃபோனே பேசிட்டு இருப்பாரு. ஹலோ. ஆமாம். சரி. ஓ, அதுவா? அது பார்த்துக்கலாம். அது பாட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பல்லு வளர்க்கணும். அம்மா, ஒரு டீ. சரி. அது பார்த்துக்கலாம். ஓ, அதுவா? ரைட்டு. ஓகே. அம்மா, சாப்பாடு வேணாம்மா, வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லைம்மா, இங்கே அம்மா கிட்ட. அச்சோ, ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஃபோன் இல்லைம்மா. சரி. ஓகே விடு. ஏய், நிறுத்துற வண்டியா? சார், வரேன் சார். நீ சொல்லுமா. அழகில்ல ஆனது காதில் செல்போனை வச்சு காதலியுடன் கடல்ல எத்தானே நீ போடுற கணக்கு. கொடுக்கணும் கணக்கு இருக்கு உனக்கு. ஐயோ, கணக்கு கொடுக்கணும் கணக்கு இருக்கு உனக்கு. இவர் போஸ்ட் போடுறது, ஷேர் பண்ணுறது, லைக் வாங்கிறது, இதுதான் பொழப்பே. சோபா, காலையிலேருந்து போஸ்ட் போடாமல் ஒன்றும் முடியலை. ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம். இந்த இது ஃபில்டர் நல்லா இல்லை, மாற்றலாம். வாவ், என்ன இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கு. கிளிக்கு, பக்கா போஸ்ட்டு, அப்லோடு. போட்டானா என் ஃப்ரெண்டு லைக்கை. போஸ்ட்டு போட்ட உடனே முதலாம் லைக்கு போட்டுறான். என்ன ஏதோ ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கு. ஹாய் ஹேண்ட்ஸம், யூ ஆர் லுக்கிங் ஸோ க்யூட். யா, நாம க்யூட் தான். ரீப்ளே ஒரு ஹார்ட்டின் போட்டு விடலாம். ரீல்ஸ் ஒன்று எடுத்துருவோம்.
எவ்வளோ வியூஸு! நம்ம வீடியோவும் போஸ்ட்டும் போட்டால் சும்மா லைக்கும் வியூஸும் பிச்சுக்குதுப்பா. ஒரே பெருமை தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட்டை ஓப்பன் பண்ணி ஃபில்டர் நீ மாத்துற, அழகா நீ ஆக்குற. கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. இவன் எப்போ பாரு கேம், அதான் அவன் வாழ்க்கையே. டி அட்ரா அட்ரா டி அட்ரா டீ பாட்டுறாம அவன்லாம் கூப்பிடாதீங்கடா. எத்தனை மட்டும் சொல்லத்தவனை கூப்பிடாதீங்க. நூப்பு மாதிரி ஆடுறான் பண்றா கேமை. ப்ரோ 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 நான் கேட்டேன் ப்ரோ. ரிவ்யூ பண்ணு ப்ரோ, ரிவ்யூ பண்ணு ப்ரோ, ரிவ்யூ பண்ணு ப்ரோ. அடி அடி, ஒரு கில்லு, 2 கில்லு, போடு போடு, 3 கில்லு, ட்ரிபிள் கில்லு, ட்ரிபிள் கில்லு, எஸ் 4 கில்லு. பூயாடா 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 பூயாடா. யார் பாட்டு? நான் பாட்டா? நீ தாண்டா பாட்டு. வரியா ஒன்று சொன்னறியா? வரி ஆம்பளை தானே, கொத்த வாயா ஒன்று சொன்ன. வாடா வாடா வாடா. Free Fire India is set in a virtual world and it's not based on the real world. 24x7 கேம் அவன் ஆடுவான். போன அவன் கையில் எட்ட கேமை மட்டும் ஆடுவான். கேம் இல்லைன்னா அவன் பைத்தியம் பிடிச்சி ஓடுவான். கத்தரணி பார்க்கணும், கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. இவர் எப்போ பாரு ஃபோனில் படம் 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 படம். என்னதோ ஃப்ரெண்டு வீடியோ அமைச்சிருக்கான். தயவு செய்து கும்பலாக பார்ப்பதை தவிர்க்கவும், தனியாக பார்க்கவும். ஓஹோ, அப்படியே போவோம் பாத்ரூம் பக்கமா. இல்லைம்மா சும்மா சார்ஜ் போட வந்தம்மா. நல்லா இருக்கு. கொஞ்சம் அனுப்பிவிடு. சரி, போர் அடிக்குது. அது வரையும் எதனா ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். தலைவன் என்ட்ரி வா தெளிவா. நீ வேற லெவல் தெளிவா. படத்தை பார்த்து 8 மணி நேரம் ஆயிடுச்சா? சரி, சார்ஜ் இல்லை, இதை போட்டு. ஆமா, உன் ஃபோன் தான். ஃபோனை அவன் ஓப்பன் பண்ணி வீடியோ காலில் பார்ப்பான். லோ பேட்டரி வரும் வர வீடியோ மட்டும் பார்ப்பான். கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. இவர் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டார், ஆனால் ஃபோனை கையில் வச்சுட்டு சீனாக போட்டுக்கிட்டே இருப்பார். Hey, see my brand new mobile. Hey taxi. சார் எங்கே சார் போகணும்? One second. Kaklipeta. சார் ஓடிபி சொல்லுங்கள் சார். 2461. Taxi, இந்த விண்டோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்களா? என் ஃபோனை வெளியே தொங்க போட்டே போகணும். புது ஃபோன் வாங்கியிருக்கேன். See my brand new mobile. Yeah, right there. அங்கே நிறுத்திக்கோங்க. Okay. See my brand new mobile. சேட்டா, egg chaya please. I don't have money in my cash இல்லை. ஆன்லைன் பேமெண்ட் இருக்கா? See my brand new mobile. What? புது ஃபோன் லான்ச் ஆயிருக்கா? முதல்ல அதை போய் வாங்குவோம். ஃபோனையே நோண்ட மாட்டான், ஆனா கையில் வச்சுட்டு இருப்பான். புது ஃபோனு லான்ச் ஆனா முதல்ல போய் நிற்பான். கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. இவர் இருக்காரு, எப்போ பாரு வீடியோ எடுக்கிறது தான் இவர் வேலை. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டில் யாரெல்லாம் எப்படி வண்டி ஓட்டு போகிறாங்கன்றத நம்ம ஒரு கண்டென்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் உங்களோட ஃபேவரட் vlogger, நான் உங்கள் டேனி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேனிஸ் vlog. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்கில் எடுத்துங்க. டெய்லி நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் மக்களே, அவர் எவ்வளோ ஸ்பீடாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போகிறாருன்னு பாருங்கள். இந்த வேகத்தில் போனால் கண்டிப்பாக ஒரு பெரட்டிட்டு விழ 99.9% வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரி விழுந்துட்டாரு. மக்களே பாருங்கள், பாருங்க, நல்லா பாருங்க. விழுந்து வரட்டார் பாருங்க, நல்லா பாருங்க. ஓ நோ, அட்டி பயங்கரமாக இருக்குது. மக்களே எல்லாரும் என்ன மாதிரி வீடியோ எடுத்து சுற்றுறாங்க, ஆனால் ஒருத்தன் கூட ஒரு பையோட காப்பாற்ற வர மாட்டான். யார வாங்கலாம், காப்பாற்ற வாங்கலாம். யோ, அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க யாருன்னா. எல்லாம் ஃபோனை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. என்ன உலக மக்களே இது? ஆக்சிடென்ட் ஆனாலும் கண்டுக்க மாட்டான், வீடியோ எடுப்பான்.
உயிரே போனாலும் கண்டுக்க மாட்டான், வீடியோ எடுப்பான். கணக்கு கொடுக்கணும், கணக்கு கணக்கு இருக்கு உனக்கு. நீ பண்ணி முடிச்ச பாவத்துக்கு கணக்கு எழுதியாச்சு, பண்ணிட்டு இருக்க பாவத்துக்கு கணக்கு எழுதிட்டு இருக்க, பண்ண போற பாவத்துக்கு கணக்கு எழுத போறோம். பரலோகம் போகணும், கணக்கு கொடுக்கணும், கத்தரணி பார்க்கணும், கணக்கு ஒப்புவிக்கணும். நியாயத்திற்கு நாலு போறோம், ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதை எட்டு போக வேணா, ஞானமாக இருந்துக்கோ. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன். இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு, ஒரு வழி இருக்கு. வந்தார் பூமியில் அவர்தான் நம்மேசுவே, வந்தார் பூமியில் அவர்தான் நம்மேசுவே. அவரிடம் வந்தால் சமாதானம் நிச்சயம், அவரிடம் வந்தால் பரலோகம் போவது சத்தியம். அவரிடம் வந்தால் சமாதானம் நிச்சயம், அவரிடம் வந்தால் பரலோகம் போவது சத்தியம். மொபைல் ஃபோன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். ஆனால் நாம் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? நன்மையான காரியங்களுக்கா, தீமையான காரியங்களுக்கா? சிந்திப்போமா? கரங்களை தட்டி பிள்ளைகளுக்கு பாராட்டு தெரிவிப்போம். வாழ்ந்த சூழ்நிலையில் ஒரு நாள் வளர்ந்து
சரி, உடச்சி வச்சிருவோம். என்ன இது ஒரு கடிதம் இருக்கு, டாக்டர் அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. இது வந்து ஒரு வாரம் வந்து டாக்டர் பார்க்கவே இல்லை. வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க. அப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு டாக்டர். பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். உட்கார வச்சிட்டீங்களா? உட்கார வச்சு டாக்டர். இப்போ இவ்வளோ பேர் உட்கார வச்சிருக்கேன், எப்படி பார்க்குறது? இவங்க தான் டாக்டர் பேஷண்ட்டு. ஓ இவ்வளோ தானா? சரி சரி சரி, அப்போ பார்த்துக்கலாம். இது என்னப்பா? அப்பா இந்த கடிதம் டாக்டர். அப்பா நான் எவ்வளோ பெரிய டாக்டர். ஆமாம் டாக்டர். மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். கண் தெரியாம எங்க அம்மா எப்போ வாரம் லெட்டர் போட்டுட்டு இருப்பாங்க, யாரையும் எழுதி வச்சுக்கிட்டு. இதெல்லாம் நான் பார்க்குற டைம் எனக்கு வர பேஷண்ட்டை பார்ப்பேனா காசை பார்ப்பேனா, இந்த லெட்டர் தூக்கி போடுப்போம். ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ப்பா. டோக்கன் நம்பர் 1. டாக்டர் டாக்டர் டாக்டர், வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர், வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர். வயிற்று தானே வலிக்குது, எதுக்கு வயிற்று வலி பொறுக்க முடியல டாக்டர், வயிற்று வலி பொறுக்க முடியல. வயிற்று வலி இருக்கும்போது ஏன் பொறுக்க போறீங்க டாக்டர்? வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர். சரி செக் பண்ணுங்க டாக்டர். அதுக்கு தானே நான் இருக்கிறேன், பண்ணுங்க டாக்டர். டாக்டர் பார்த்து பண்ணுங்க டாக்டர். வெரி கிரிட்டிக்கலா இருக்கு. சொல்லுங்க டாக்டர், என்ன பிரச்சனை? ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்ண முடியும். என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் உனக்கு? ஃபாஸ்ட் டாக்டர், ஃபாஸ்டா இல்ல. அப்போ இம்போர்ட்டட் டேப்லெட் தான் நம்ம பண்ண முடியும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பரவாயில்ல. சரி சரிப்பா. இது எப்படி சாப்பிடணும் டாக்டர்? வாயில தான் சாப்பிடணும் டாக்டர். சரி சரி, காலையில ஒன்று சாப்பிடு. சரி டாக்டர். மதியானம் ஒன்று சாப்பிடு. சரி டாக்டர். ராத்திரி உயிரோட ஒன்று சாப்பிடு. என்ன சொல்றீங்க டாக்டர்? சரி டாக்டர், இதுக்கு எவ்வளவு ஃபீஸ்? 10,000 பா. 10,000 ரூபாயா? டாக்டர் மாத்திரை சாப்பிடாம சரியாயிடுச்சு டாக்டர். வயிற்று வலி. இதுதான் புரியல டாக்டர். 10,000 டோட்டல் சரி டாக்டர். வயிற்று வலி 10,000 ரூபாய் கேட்கலாம்ப்பா. அடுத்த விஷயம் வச்சு டோக்கன் 2 தாஸ். டாக்டர் டாக்டர், வயிற்று ஓடுது டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், வயிற்று ஓடுது டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். வயிற்று தானே ஓடுது, காப்பாத்துங்க டாக்டர். நீ ஏன் அப்போ ஓடுற டாக்டர்? என்ன பண்ணுங்க டாக்டர்? சரி அதுதான் நான் பார்க்குறேன். டாக்டர் இங்க ஓடுது டாக்டர், இங்க. நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் இங்க ஓடுது டாக்டர். வெரி கிரிட்டிக்கலா இருக்கும் போல தெரியுது. இதுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும் போது தெரியுது. ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம், ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம், அப்படியே பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம், யூரின் டெஸ்ட் எடுத்துடலாம். என்னென்ன டெஸ்ட் எல்லா டெஸ்டும் இருக்குப்பா. இவன் போட்டு தாக்குங்க. அந்த டிஜிட்டல் ஸ்கேன் எடுப்பா, இந்தியன் ஸ்கேன். இது பார்க்க தான் அப்படி இருக்கும், உடனே ரிப்போர்ட் வரும். சரி ஓகேவா? ரைட்டா போடு. டாக்டர் டாக்டர், வயிற்று டாக்டர் பிரச்சனை பின்னாடி சொல்றீங்க. இது பின்னாடி எடுத்தா முன்னாடி எடுத்தா இப்ப எடுக்கிற ரிப்போர்ட் உனக்கு. டாக்டர் வயிற்றுக்குள்ள எலி இருக்கு. டாக்டர் இல்லையா? ஆமா டாக்டர். இன்னும் அரை நேரத்துல அவன் எலி வந்து வயிற்று படலாம் சாக போகுது. டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இதுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவா நாங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சரி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாத்துங்க டாக்டர். இதெல்லாம் நாங்க டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்பா அந்த ரெட் ஸ்கீம் எடுப்போம். டாக்டர் ரிப்போர்ட் எடுப்பா. இதை சாப்பிட்டு சரி டாக்டர் தண்ணி குடி. டாக்டர் பாதி நல்லா இருக்கு. அங்கே இருப்பா. டாக்டர் எலி. ஐயா சொன்னல சாப்பிட்டு எலி வெளியே வருது. டாக்டர் என்ன மாதிரி டாக்டர்? இதுதான் மார்டின் ராட் கில்லர். எலி உள்ளே வந்து சாப்பிடும், வெளியே வந்து சாவும். தேங்க்யூ டாக்டர். ஏதே 10 lakh. 10 lakhs ஆ? சரி 1 lakh கொடு. 1 லட்சமா? ஆமா. எப்படி டாக்டர்? ஸ்கேன் எடுத்துருக்கு, ரிப்போர்ட் எடுத்துருக்கு. ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு எடுத்து ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். ஃபுல் ஹவுஸ் கீப்பிங் சார்ஜ் அவன் தலையில கட்டணும். இப்போ 1 lakh வாங்க பாருங்க. சரி கொடுங்க டாக்டர். சரி வீட்ல 10 ரூபாய்க்கு எலி பண்ண வாங்கி சாப்பிடுமா போல. இதால 1 லட்சம் போச்சு. சரி இவன் டாக்டர் அநியாயம் டாக்டர். இப்போ அட்டென்ஷன் இருக்காங்களா? டாக்டர் யாரும் இல்லை டாக்டர். சரி இந்த போன் எடுத்து பாருங்க பாருங்க. நோ பேஷண்டா தான் இருக்கும், உடனே வர சொல்லி டாக்டர் வெளியே பண்ணுங்க. எது டாக்டர் அம்மா இறந்துட்டாங்களா? அப்படியா? டாக்டர் உங்க அம்மா இறந்துட்டாங்க டாக்டர். அம்மா இறந்துட்டாங்க? ஆமாங்க டாக்டர். எங்க அம்மா இருந்து ஒரு படத்தை வச்சு டாக்டர் வந்து 1 வாரம் ஆகுது டாக்டர். நீங்க தான் உதாசீனப்படுத்திட்டீங்க. கொடுங்க. ஓ அம்மா
என் மகனே, நான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். உன் தாயின் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ? நீ சிறுபிள்ளையாய் இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் இரு கண்களும் பழுதடைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது இரு கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். நீ இவ்வளவு காலம் இவ்வுலகை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவமானப்படுத்தி உன்னிடம் சேர்த்துக் கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். இப்போதும் என் மகனே, உன் தாய் என் சமூகத்தில் மகிழ்வுடன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளாமல் பெருமையிலும் பாவத்திலும் புகழிலும் இச்சையிலும் சிக்கி என் வெளிச்சத்தை அகற்றி இருளில் இருக்கிறது. என் அன்பு மகனே, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்பூ உலகில் பிறந்து எல்லா மக்களுக்கும் வெளிச்சமாய் இருந்தேனோ, அப்படியே நீயும் உனக்குள் இருக்கிற பெருமை, புகழ், பண ஆசை என்கிற இருளை விரட்டி மெய் வெளிச்சமாகிய என்னை ஏற்றுக்கொண்டு என் வெளிச்சத்தின் மகனாய் மாறி சமுதாயத்திற்கு நன்மைகளை செய். எப்படி உன் தாய் தன்னலமின்றி உன் நலனுக்காக தன் கண்களையே தியாகம் செய்தாளோ, அதேபோல் நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மகனாக மாறி என் வெளிச்சத்தை மற்றவர்களுக்குள் பிரகாசிக்கச் செய்வாயாக. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த உலகத்தில் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் வாழ்ந்து வந்தேன். இனிமேல் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் சொன்னபடி மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன். திருமணத்தின் மூலம் இணைந்து மருத்துவ சேவை செய்ய போகிறேன். பாருங்கள், அங்கே நாம் பார்ப்போம். மிஸ் வின்ஸ்லி, மிஸ் ஜாய்னிலா, மிஸ் ஜெசிந்தா, மிஸ் ஜாஸ்மின், மிஸ் கிரேஸ் ஜெனிஃபர், மிஸ் ஜூலி, மிஸ் சனஜா, மிஸ் ஜபாலின், மிஸ் ஜெனிஃபர், மிஸ் ஆனி, மிஸ் கிறிஸ்டி, மிஸ் ரோசி, மிஸ் ரெக்ஸ்ரி, மிஸ் மிஸ்பா, மிஸ் ஜபமலர். வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் அதிகப்படியான தங்களுடைய வருகையில் பதிந்தவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். இதில் முதல் பரிசை பெறுபவர்கள் மிஸ் ஜாஸ்மின், மிஸ் ஆனி மேரி. மிஸ் ஜாஸ்மின், மிஸ் ஆனி மேரி. இரண்டாவது பரிசை பெறுபவர்கள் மிஸ் ஜாய்னிலா, மிஸ் ஜாய்னிலா. மூன்றாவது பரிசை பெறுபவர்கள் மிஸ் ஜெசிந்தா அண்ட் மிஸ் கிறிஸ்டி, மிஸ் ஜெசிந்தா அண்ட் கிறிஸ்டி. 15 நாட்களுக்கு மேலாக தங்களுடைய வருகையை பதிந்தவர்கள் மிஸ் வின்ஸ்லி, மிஸ் ஜெனிஃபர், மிஸ் ஜாய் கிருபா, மிஸ் ஜூலி. மிஸ் வின்ஸ்லி, மிஸ் ஜெனிஃபர், மிஸ் ஜாய் கிருபா, மிஸ் ஜூலி. 10 நாட்களுக்கு மேலாக வந்தவர்கள் மிஸ் ரோஸ்லி, மிஸ் ஆனி, மிஸ் ரெக்ஸி, மிஸ் கிரேஸ் ஜெனிஃபர், மிஸ் ஃபைத் இன்ப கிருபை, மிஸ் மிஸ்வா, மிஸ் ஜபமலர், மிஸ் சாரா, மிஸ் ஜபலின், மிஸ் ஜெனிஷா.
வந்திருக்கின்ற வாலிப சகோதர சகோதரிகள், நீங்க ஒருவேளை பந்தலுக்குள்ள உட்கார்ந்திருந்தாலும் இங்க வலது பக்கத்தில் ஒருபடி கேட்டுக் கொடுக்கிறோம். 9வது வகுப்புல இருந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிற வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், நீங்க பந்தலுக்குள்ள இருந்தாலும் வலது பக்கம் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் இங்க தரிசனமுடைய சேகரத்தில் வரையா தந்திருக்கிறாங்க. தயவு செய்து நீங்க முன்பாக வந்து வரிசையாக வலது பக்கம் வழியா வந்து இடது பக்கம் வழியா நீங்க வாங்கி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். வசனம் எதுவும் மாத்திக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரியா? பிள்ளைங்க வாங்கம்மா. உள்ள யாரும் 9th படிக்கிற தம்பி மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம். 9th மேல அப்புறம் வந்து ஓகே. அது பாப்பா யாரு? பாப்பா வாங்க. வாங்கிட்டு போயிட்டு வாங்க வாங்க. நாம் ஜெபித்து நாம் நேசிக்கும் ஜெபம். எங்களை நேசிக்கிற அருமையான தாவே, இந்த நாளில் வாலிபர் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியர்களுக்காக என்னோடு ஒத்துழைக்கிறோம். விசேஷமாக பேராலய திருச்சபை வாலிப ஆண்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக என்னோடு ஒத்துழைக்கும். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட காலத்திலே அவர்கள் மகிழ்ந்து களி குறித்தக்கான செயலாற்றின நற்காரியங்களுக்காக என்னோடு ஒத்துழைக்கும். நாடகத்தின் மூலமாக, பாடல் மூலமாக, மூலமாக, பற்பலமான காரியங்கள் மூலமாக உங்களை வெளிப்படுத்தினதற்காக என்னோடு ஒத்துழைக்கும். நீர் கொடுத்த தாளந்துகளை நாம் மகிழ்ச்சிக்காக பயன்படுத்தினார்கள். நன்றோடு ஒத்துழைக்கிறோம். நீர் பரிசாக உள்ளத்திற்கு வந்தவனமாக நாங்கள் ஒருவருக்கு ஒரு பரிசுகளை கொடுத்து ஒருவருக்கு ஒரு அன்பை ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ள நீ கொடுத்த வாய்ப்புக்காக நன்றியோடு தோற்றும். இந்த ஐக்கியத்திலே அன்பிலே வளரும். அதன் மூலமாக திருச்சபை நாம் மகிழ்ச்சியான காரியங்களை செயலாற்ற உதவி. வாலிப ஆண்கள் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாலிபர்களாக உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வேதத்தை வாசிக்கிற ஜெபிக்கின்ற மக்களாக வாழ, அதன் மூலமாக அவருடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக நல்ல வேலை கிடைக்க, அதன் மூலமாக உங்கள் சாட்சியாக வாழ மென்மேலும் பெற்ற பாலனான இயேசுரச்சர் மென்மேலும் உங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தையும் மகிழ்ச்சியை கொடுத்து வலியுறுத்துமாய் மகிழ்ச்சி நாதராய் உங்கள் பாதத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, தூயாவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று
நாள் முழுவதுமாக விசேஷமாக இந்த நேரத்தில் கூட கொடுத்து மகிழ்வோம் ஆறுகள் என்கின்ற அந்த சிறப்பு நிகழ்வுக்கு அருமையான ஏழை எளிய மக்களுக்கான ஆடைகளுக்குரிய அந்த வயது நடவடிக்கை போடுவதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தன்னார்வமாக பணி செய்யும்படியாக வந்த அத்தனை பேர்களையும் ஆசீர்வதிங்க. சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. நம்முடைய ஆர்வமாக தாமாகவே முன்வந்து உற்சாகமாய் செயல்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எல்லா நன்மைகளையும் தாங்க ஒரு குறைவும் வராதபடிக்கு அற்புதமாய் அதிசயமாய் கற்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுங்க. இந்த பண்டிகை காலங்கள் எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளை தினத்தில் இந்த கொடுத்து மகிழ்வோம் ஆரோக்கிய சிறப்பு நிகழ்ச்சி அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். யார் யாரெல்லாம் டோக்கன் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய ஆடையை மதிய உணவு பெற்றுள்ள கிருபை தாரும் தொடர்ந்து அதனுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் பிரசனம் கூடவே நல்ல இலைப்பாறுதலை தாரும் அதிகாலையில் எழுந்திருந்து நாம் மகிமைக்காக உங்களுக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்கள் ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல பிரகாரங்களையும் பரவாதே ஆமென். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.